அண்மை செய்தி. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்த ராணுவத்திற்கு இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையே 13 நாளாக மாறி மாறி இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டனர். இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கிடையே இந்த ஒப்பந்தம் கையில் மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்திருந்தார். அதற்கு அமெரிக்காவுடைய அந்த அறிவிப்புக்கு பிறகாகவே ஈரான் அதனை மறுத்தது. ராணுவ நடவடிக்கை தொடர்பாக எந்த விதமான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை, தற்பொழுது வரைக்கும் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டுதான் வருகிறோம் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு சில மணி நேரங்களிலே ஈரானுடைய அரசு ஊடகங்களும் இந்த ஒப்பந்தம், அதாவது இஸ்ரேல் இடையான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஈரானுடைய அரசு ஊடகங்களும் தகவல் தெரிவித்தது. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட இஸ்ரேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒப்பந்தத்தை மீறி ஈரான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இருக்கக்கூடிய தலைநகரான தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு நாடுகள்ல 13 நாட்களாக மாறி மாறி ஒரு பெரும் அச்சத்தை உருவாக்கக்கூடிய வகையில மாறி மாறி இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டது என தெரிவித்த பிறகும் கூட ஈரான் அதுக்கு மறுப்பு தெரிவித்தது. அதற்கு பிறகு ஈரானும் அதனை ஒப்புக்கொண்டதாக தகவலும் வெளியானது. இந்த நிலையில் தான் ஈரான் முதலில் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் மீது சற்று நேரத்துக்கு முன்பாக ஈரான் தாக்குதலை மேற்கொண்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் ஈரான் தலைவரான தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய இந்த செயல் அதாவது ஒவ்வொரு முறையும் ஒப்பந்தத்தை மீறி ஈரான் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறது. ஏன்னா நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா கத்தார், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் நாடுகள் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. அதாவது அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட பிறகாக கூட ஈரானுடைய இந்த செயல்பாடுகள் மேலும் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு உச்சகட்டமாக ஒரு பதட்டத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. ஈரான் தாக்குதலுக்கு பிறகாக தற்பொழுது இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் விதமாக தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ராணுவத்துக்கு தற்பொழுது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரு நாடுகளும் சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில தற்பொழுது மீண்டும் இரு நாடுகளுக்கிடையே ஒரு பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக மாறி மாறி மீண்டும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்வார்களா இல்ல மீண்டும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேற்கொள்வார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.